ஆனால் இந்த கூலியை வாங்கி உங்களுக்கு பண்ணுறனா தான் கூலி அல்லது ஒரு ரூபா தான் கூலி அப்படின்னு சொல்லிச்சு இந்த கூலியை வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த உணவுப் பொருட்களையும் வாங்க முடியாத காலகட்டத்தில் ரேஷன் கொண்டு வந்து ஒரு கட்டுப்படியான விலையில் எல்லாத்துக்கும் கொடுத்து உணவை உத்தரவாதம் பண்ணது அப்படிங்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கலைஞர் தலைமையிலான ஆட்சி. இப்போ இன்றைக்கி எல்லா பக்கம் ரேஷன் கிடைக்குது. இப்போ இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்கன்னா பண்ணினதே இவங்க தான் இல்லைங்களா? ஏன்னா இதுக்கு மொரார்ஜி தேசாய் கிட்ட போய் கலைஞர் கேட்கும்போது என்ன எப்போ பார்த்தாலும் நீ நிதி கேட்குறேங்கிறாரு. அப்புறம் உணவு அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம் கிட்ட போய் எனக்கு இவ்வளோ வேணுங்கிற அப்படி உன்னோட பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் பார்க்குறாரு ஏன் அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மக்களுடைய சிக்கலை நாம் எப்படி தீர்ப்பது, எப்படி வந்துக்கிட்டு ஒன்றிய அரசையே நம்பி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு இது கொண்டார் குடிசை மாற்று வாரியம். அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன் போய் வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவம் எடுக்கும்பொழுது கலைஞர் அவரை போய் பார்க்குறாரு. நான்லாம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறேன் இவங்களுக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்பட்டார். பீகார்காரர் குடிசை மாற்று வாரியம் அதுக்குள்ளே ஊழல்லாம் இருக்குதுன்னா இருக்குதா செய்யும். கருணாநிதி பாணியிலே சொல்லிச்சுன்னா தேன் எடுத்தவும் போகிறாங்க ஏன்னு அக்காம போக மாட்டாங்க. ஒன்றரை டிக்கெட் எத்தனை நாமெல்லாம் வந்து 43 காசு 30 காசு டென்ட்டில் படம் பார்த்தவங்க நீங்கள் 1000 ரூபாங்கிறாங்க. நான் கம்மியாக சொல்கிறேன்னா அப்போ ஒன்றரை டிக்கெட் எல்லாம் ஏன் இப்படியெல்லாம் விற்கிது? அதெல்லாம் ஊழல் கிடையாதா? ஏன்னா இந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை அரசியலாக எதிர்ப்பதற்கு நான் 2 தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். குறிப்பிட்ட படங்கள் எல்லாம் வந்து தயாரிப்பு செலவை விட ஒரு 50 மடங்கு அதிகமாக எடுத்துடுறாங்க. ஏன் நம்ம இதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்களா? இது ஏடிஎம்கேவும் பாருங்க. இது ஏடிஎம்கேக்காரருமே அவங்களுமே சத்துணவு போட்டால் அப்படி வேட்டி சேலை கொடுத்தாங்க. ஜெயலலிதா காலகட்டத்தில் வந்துக்கிட்டு சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ மாறுபட்டு இருக்காது. கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அம்மா உணவு திட்டம்ங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டா தான் தெரியும். அந்த கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் எல்லா ஒரு அரசாங்கம் செய்ய முடியாது, ஒரு சாரருக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கலே வந்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் போகும்பொழுது நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எல்லாம் துணிமையில எடுத்து போட்டு பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படிங்கிறது இல்லை. அங்கே போய் வேலை செஞ்சுட்டு காசு சம்பாதிச்சுட்டு வந்துக்கலாம். வரும்போது அந்த பஸ்ஸு காசு கொடுக்கறதும் கூட வர முடியும். இப்படி யோசிக்கணும் இல்லைங்களா? காலை உணவுன்னு காலை உணவு இது மாதிரி நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்கன்ட்டு இல்லை, நானே சொல்கிறேன். இப்போ மத்தியான நேரத்தில் வந்துக்கிட்டு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்பொழுது வீட்டில் ஒன்றுமே கொடுத்து அனுப்பிக்க மாட்டாங்க இந்த பையங்கள்லாம். ஹைஸ்கூலில் நாமளே போயிருக்கிறோம். 2 பைசாவுக்கு வந்துக்கிட்டு இப்போ கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க. ஏன் அந்த 2 பைசா என்ன அந்த காலத்தை சேர்ந்தாங்க 2 பைசாவுக்கு கிழங்கு வாங்கி சாப்பிட்ற காசு இருக்காது.